என் பெயர் யுவஸ்ரீ. நான் கம்பத்துல இருந்து வரேன். எனக்கு என்ன பிரச்சனைனா கல்வி. கல்வி எல்லாருக்கும் முக்கியம். ஆனா எங்களுக்கு 7.5ன்னு ஒண்ணு கிடையாது. கல்வி உதவி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அது கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் எய்டடுக்கு அது கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th முடிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு கிடையாது எங்க ஊர்ல. அப்ப அங்க இருந்து படிக்கும்போது 5th முடிக்கு படிச்சு இப்ப என்ன சொன்னாங்க, நான் 8th முடிச்சும் போது 6th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 7.5 தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் போய் மறுபடியும் 6th படிக்க முடியுமா? அப்ப எங்களுக்கும் அந்த திட்டத்தை கொடுத்தா நாங்களும் இப்ப என் கூட படிச்ச பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த திட்டம் இருந்தா அந்த பிள்ளைய ஃப்ரீயா இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம்ல. இப்ப அந்த பிள்ளை வீட்டுல தானே இருக்கு. அதுக்காக எனக்கு அந்த திட்டம் வேணும் அப்படின்னு சொல்றேன். உங்க ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் இல்ல? ஆனா இப்ப சொன்னாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th முடிக்க ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அப்ப எனக்கு 5th இருந்து நான் 6th போகணும்னா எனக்கு டிசி கொடுக்கணும். அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப 6th இருந்து 12th முடிக்க படிச்சவங்களுக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட் இது கொடுக்குதே, அதே புக்க படிக்கிறோம், அதே யூனிஃபார்ம் போற எங்களுக்கே கொடுக்கல. பாப்பா எந்த ஊரு, எந்த ஸ்கூல் என்னன்னு கேளுங்க. என்ன ஊருமா நீங்க? என்ன ஸ்கூல்? கம்பம். எம்பிஎம்ல படிச்சேன். கம்பத்துல எந்த ஸ்கூல், எந்த ஏரியா? எம்பிஎம்ல படிச்சேன், பாரதியார் நகர். அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க. எம்பிஎம்ல படிச்சே பாரதியார் நகர். எங்க ஊர்ல 1ல இருந்து 5th முடிக்க கவர்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி பாய்ஸ்க்கு 6th இருந்து 12th முடிக்க கிடையாது. சரி, ஓகே. இப்ப இந்த தங்கச்சிக்கு முதல்ல ஒரு கிளாப் பண்ணுவோம், பெரிய கிளாப். ஏன் அப்படின்னா நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. உங்களுடைய என்ன பிரச்சனைகள், மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை வெளியில கொண்டு வாங்க, இதை ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நோக்கம். இந்த தங்கச்சி அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக இல்லைனாலும் அவங்க பகுதி மக்களுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் அப்படி செயல்பட்டு இருக்காங்க. சோ அதனால வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இவங்க சொல்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. ஆனா நான் கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வீட்டு பக்கத்துல அரசு பள்ளியே இல்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் இருக்கு. எனக்கு ஒருவேளை வீட்டு பக்கத்துல அரசு பள்ளி இருந்தா நான் படிச்சிருப்பேன். எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல. எனக்கு வீட்டு பக்கத்துல அந்த ஸ்கூல் இல்லாதப்ப நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நிறைய இடங்கள் சொல்ல முடியாது, சில இடங்கள்ல அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கிராமம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அரசு பள்ளிகள் இல்ல, பக்கத்துல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கு. அப்ப வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கூட 7.5% இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்க வச்சிருக்கீங்க. இதுக்காக தனி சங்கங்கள் இருக்காங்க. அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி, அதை சார்ந்த ஆசிரியர் சங்கங்கள் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக உள்ளிட்ட ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகளை சந்தித்து அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க இதை கன்சிடர் பண்றோம், வரக்கூடிய ஆண்டுகள்ல செயல்படுத்த முயற்சி செய்யறோம். இது ஒரு பரிச்சார்த்த முறையில தான் முதல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இது எந்த அளவுக்கு பயன் கொடுக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்தடுத்து இதை விரிவுபடுத்துறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. சோ இதை பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்கள், வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் இந்த கோரிக்கையை செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புவோம். உங்களுடைய கோரிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. நன்றி. நான் பெரியவள சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். எங்களுடைய ஊர் எம்எல்ஏ கே சரவணகுமார். அவர் போதுமான வளர்ச்சி பெரியவளத்தில் செஞ்சு கொடுத்திருக்காரு. இன்னும் பல வசதி கேட்கணும். அதாவது மெயின் ரோடு, அதாவது பல வாகனங்கள் செல்லக்கூடிய மெயின் ரோட்ல மின்விளக்கு சரியா இல்ல. அந்த ரோட்ல வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. அந்த இடத்துல மின்விளக்கு போடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல சரியான ஒரு இடம் இல்ல, இடவசதி இல்லாதனால காய்கறி ரோட்ல வச்சு வியாபாரம் பண்றாங்க. அந்த இடத்துல ரோட்ல வச்சு வியாபாரம் பண்றதுனால போக்குவரத்து கொஞ்சம் இடையூறா இருக்குது. அவங்களுக்கு தேவையான கட்டடத்தை மார்க்கெட்ல வசதியை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல நூற்றாண்டு பழமைமிக்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, வீணி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி. அங்க பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்கதான் நானும் படிச்சேன். அங்க பாத்தீங்கன்னா போதுமான கட்டட வசதி இல்ல. பல கட்டடம் ரொம்ப வருஷம் ஆச்சு, கொஞ்சம் பாலடைஞ்சு காணப்படுது. அதை கட்டி கொடுக்கணும் புதுசா. அதுக்கப்புறம் வரலாற்று சிறப்புமிக்கதா ஒரு நதி இருக்கு, வரா நதி. அது கழிவு நீரை மாத்திட்டு இருக்காங்க. அதை தூர்வாரி மக்களுக்கு நல்லது ஒரு பயன்பாடுக்கு கொண்டு வரணும்னு கேட்குறேன். அதே மாதிரி கழிவு பொருளை ரோட்ல கிடக்குது, அதை முறையா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறை கட்டணும். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அசாதாரண பிரச்சனை போச்சு. என்ன ஆகுதுன்னா, ஒரு மதுபான கூடத்தினால அதுல அது மக்கள் கூடுற இடம். அங்க மதுபானம் கடை வச்சிருக்காங்க. அங்க இருந்துட்டு சில பேர் குடிச்சிட்டு இங்க மக்கள் கூடுற இடத்துல தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்றாங்க. அதுக்கு சில போராட்டமும் பண்ணாங்க.
அந்த மதுபான கூடத்தை வந்து அகற்றிட்டா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இது வந்து பெரிய குளத்துல வந்து காமனா அந்த மக்கள் வந்து கேட்கிற கோரிக்கை வந்து அதுதான். அதாவது அது வந்து பள்ளி கூட பேருந்து நிலையம் இதெல்லாம் வந்து அந்த பக்கத்துல இருக்குது. அந்த பக்கத்துல தான் அந்த மதுபான கடை இருக்குது. அங்க வந்து சில பெண்களுக்கு சொல்றீங்க தம்பி. ஓகே, தேவையில்லாத விஷயங்களும் நடைபெறுது. அங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்க. அந்த மதுபான கூடத்தை வந்து அகற்றிட்டீங்கன்னா இது வந்து போதுமான திருப்தி அவங்க தொகுதிக்கு இருக்கும். சரி, ரைட், ஓகே. நியாயமான கோரிக்கைகள் தான் கண்டிப்பா ஆட்சியாளர்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, சரி செஞ்சு கொடுப்பாங்க.